ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை, அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஊறட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு தான் அடுத்து நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இது ஒரு 3/4 ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகிட வேணாம், ஒரு 3/4 ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம எடுத்துட்டு இப்போ சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணது, குடமிளகா, வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணது. குடமிளகாவும் வெங்காயம் ஒரே மாதிரி சாப் பண்ணியிருக்கணும். பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணிக்கணும். பூண்டு ஒரு 5 பல் சின்னதாக சாப் பண்ணிக்கணும். இஞ்சியும் 1 இன்ச் இஞ்சி நல்லா சின்னதாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது ஹைலே அடுப்பை வச்சுக்கணும். இதில் ஒரு 1 மினிட் இஞ்சி பூண்டு போட்டோன்னே அடுத்து நம்ம வெங்காயம், குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகாவை சேர்த்துக்கலாம். குடமிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 1 மினிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மஞ்சூரியனுக்கு ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் சோயா சாஸ் சேர்த்தலை. உப்பு தேவையான அளவு. உப்பு ரொம்ப சாஸ்லாம் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வணங்கிட்டுக்கட்டும். இப்போ நம்ம இதை இப்போ இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இதுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணல. பாருங்கள், சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ் கூட, சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் சேருங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இது மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான
சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.